ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்பி காட்ஸ் யூடியூப் சேனல். இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் எஸ்பி காட்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஒவ்வொரு நியூஸ், இன்ட்ரெஸ்டிங்கான, உண்மையான அப்டேட் தான் ஒவ்வொரு வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம அனைவருக்கும் பிரியமான தமிழ் சினிமா ஹீரோ, தமிழ்நாட்டின் ஹாட் டாபிக், கோலிவுட்டின் ஏகாதித்ய நாயகன் நம்ம தளபதி அண்ணா, விஜய் அண்ணா. இன்றைய வீடியோவில் விஜய் அண்ணாவோட அடுத்த படமான ஜனநாயகன் பற்றிய ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், படத்தின் பின்னணி, ஒரு அப்டேட்டோட தான் நான் வந்திருக்கேன். இந்த படத்தில் நடிகர்கள், படப்பிடிப்பு மற்றும் விஜய் அரசியல் நுழைவு பற்றிய ஒரு ஸ்பெஷல் அப்டேட் தான் உங்களுக்கு தரப்போறேன், அதுவும் இந்த வீடியோல. இந்த வீடியோ உங்களுக்கு முழுவா பாருங்க, ஏனென்றா இதுல உங்களுக்கு தெரியாத ரகசியங்கள் மற்றும் ஸ்பெஷல் இன்ஃபர்மேஷன் இருக்குது. விஜயனோட சினிமா பயணம் ஒரு சூப்பர் ஹிட்டான ஸ்டோரி. நாளை தீப்புல இருந்து தொடங்கி காதலுக்கு மரியாதை, கில்லி, திருப்பாச்சி, மெர்சல் மாஸ்டர் போன்ற படங்கள் வழியாக அவர் தமிழ் சினிமான் ஒரு மாஸ் ஹீரோவாக உயர்ந்திருக்காரு. மொத்தம் 69 படம் நடிச்சிருக்காரு. 69 படத்திலையும் ஏகப்பட்ட வெற்றி, குறைஞ்ச தோல்விகள், இப்படியான நிறைய பாடத்தை காட்டு இன்னைக்கு தமிழ் சினிமாவின் ஒரு சூப்பர் ஸ்டாராக நம்ம தளபதி என்ன இருக்காரு. இப்போ 2026 முதலமைச்சர் போட்டிக்கு தயாராக இருக்காரு. அவரது ஒவ்வொரு படமும் ரசிகரின் இதயத்தில் ஒரு சிறப்பு இடத்தை பிடிச்சிருக்கு. இப்போது அவரது அடுத்த படமான ஜனநாயகன் பற்றி பேசலாம் வாங்க. விஜயனோட புதிய படம் வினோத் இயக்கும் ஜனநாயகன் படம். இந்த படத்தின் கதை என்ன, ஏன் இந்த படம் விஜயின் அரசியல் நுழைவுடன் இணைக்கப்பட்டிருக்கு, இந்த படம் ஒரு சமூக அரசியல் த்ரில்லர் என சொல்லப்பட்டிருக்கு. ஃபேன்ஸ் ஆகிய எங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு இந்த படத்துல. இந்த படத்துல விஜயனோட கதாபாத்திரம் ஒரு ஜனநாயக போராளி, அது போல ஒரு ரோல் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இது அவரது அரசியல் நுழைவுக்கு ஒரு கனெக்டேஷன் இருக்கும் என கருதலாம். ரீசெண்ட் டைம்ல பிரியாமணி ஒரு இன்டர்வியூ சொல்லியிருக்காங்க, அதுவும் அவங்களுடைய ரோலை பத்தி. இந்த படத்துல பிரியாமணி ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க. அவங்க சமீபத்தில் ஒரு பேட்டியில, நான் விஜய் அண்ணாவோட தீவிர ரசிகை, அவரோட நடிப்பது ஒரு கனவு. பிரியாமணி மற்றும் விஜய் அண்ணாவோட காம்பினேஷன் படத்துல எப்படி இருக்க போகுதுன்னு ரசிகர்கள் பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட இருக்காங்க. ஜனநாயகன் படத்தின் படப்பிடிப்பு முழு வேகத்தில் நடந்து வருது. சமீபத்தில் சென்னை மற்றும் தூத்துக்குடி போன்ற இடங்களில் படப்பிடிப்பு நடந்திருக்கு. விஜயனோட ஆக்ஷன் சீன்கள் மற்றும் டயலாக் பற்றிய ரசிகர்கள் ஏற்கனவே பேசி கொண்டிருக்காங்க. ஆனா இந்த படம் 2025 தொடங்கும் சொன்னாங்க. ஆனா 2026 தொடக்கத்துல தான் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது. விஜயனோட அரசியல் நுழைவை பற்றி பேசாம இந்த வீடியோ முழுமையாக நினைக்கிறேன். அவர் தமிழ்நாடு அரசியல் நுழைய தயாரா இருக்காரு. அவர் அரசியல் கட்சியான நம்ம டிவிகே, தமிழக வெற்றி கட்சி, ஏற்கனவே நம்ம சேனல்ல சொல்லியிருக்கோம். ஜனநாயக படமும் கிட்டத்தட்ட அரசியல் படமா தான் இருக்கும். அது ஒரு நுழைவு சீட்டு மாதிரி. விஜயனோட ரசிகர்கள், அதான் நாங்க, இந்த படத்தை அவர் இதயத்துடன் எதிர்பார்க்கிறோம். மாஸ்டர் படத்தின் வெற்றிக்கும் பிறகு, லியோ படத்துக்கு வெற்றிக்கும் பிறகு விஜய் அண்ணாவோட ஒவ்வொரு படமும் பிளாக் பஸ்டர் படமா வருது. ரீசெண்டா கோட் படம் கூட 500 கோடி தொட்டிருக்கு. ஜனநாயகன் படம் கிட்டத்தட்ட 1000 கோடி தொடரும்னு நம்பப்படுது, எதிர்பார்க்கவும் படுது. விஜய் அண்ணாவோட ஃபேன்ஸ் ஆகிய நாங்க ஜனநாயகன் படம் பற்றி அனைத்து விவரங்களையும் இந்த வீடியோல நாங்க உங்களுக்கு தந்திருக்கேன்னு நினைக்கிறேன். இன்னும் புது அப்டேட் வர நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் அடுத்தடுத்த வீடியோல. நீங்க செய்ய வேண்டியது எஸ்பி காட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் விஜயனோட ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு தெரியப்படுத்த முடியும். முக்கியமா ஜனநாயகன் படம், அதாவது இந்த படம் விஜயனோட அரசியல் நுழைவுக்கு ஒரு மைல்கல்லா இருக்குன்னு நம்புறோம். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மற்றும் எங்க சேனலான எஸ்பி காட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பிரசாந்த். நன்றி.